அதாவது இந்த கரடியே காரி துப்புற மூமெண்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. அதாவது பிஜேபி கூட கூட்டணி வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா சிவசேனா. ஸோ அந்த சொந்த கட்சியவே வந்து அவங்களுடைய சமூக நீதித்துறை அமைச்சர் சஞ்சய் ஷிர்சாத் அப்படின்றவர் தான் இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வழக்கமாக சங்கிகள் வந்து ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்களே, எப்படி இப்படி விட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற கேள்வி வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொண்டு வந்த ஒரு திட்டம் தான். அது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லட்கி பஹீன் திட்டம். எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. இந்தியா இருந்தாலும் இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக சர்ச் பண்ணி பார்க்கும்போது இது வேற எந்த திட்டமும் இல்லை. தமிழ்நாட்டில் நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தான். இந்த திட்டத்தை தான் அப்படியே காப்பி அடித்து கொண்டு போய் அங்கே அவங்க வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அதாவது இங்கே குஷ்பு அவர்கள் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி இது வந்து பிச்சை காசு, பெண்களுக்கு வந்து ஒரு பிச்சை காசு 1000 ரூபாய் போடுறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு பெண்கள் கிட்ட மானக்கேடான திட்டம்லாம் வாங்கினாங்க. ஏதோ குஷ்பு மட்டும் தான் சொன்ன மாதிரியும் மற்றவங்க பிஜேபியில் எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இன்னும் ஒரு படி மேலே போய் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த 2026 தேர்தலில் இந்த 1500 ரூபா அப்படின்றத நாங்கள் வந்து உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறார். இவங்க கொடுத்தா அது உரிமை தொகை, திமுக கொடுத்தா அது வந்து பிச்சை காசு. சரி, காப்பி அடித்தாங்களே, அதாவது மகாராஷ்டிராவில் வந்து காப்பி அடித்தாங்க பார்த்தீங்களா, தமிழ்நாடு ஸ்டைலை பார்த்து இவங்க காப்பி அடித்தாங்க பார்த்தீங்களா, அந்த காசாவது உருப்படியாக கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. எல்லா வீட்டில் அந்த ஊரில் அந்த மகாராஷ்டிராவில் இருக்க பொண்ணுங்களெல்லாம் லைனாக நிற்க வச்சு பட்டையாக நாமம் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. என்னன்னா, இனிமேல் வந்து இந்த உரிமைத்தொகையை கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட நிதி இல்லை, நிதி பற்றாக்குறை தான் காரணம், அதனால் பட்ஜெட்டில் வந்து நாங்கள் நிதியை வந்து கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பரபரப்பை மகாராஷ்டிராவில் ஏற்படுத்தியிருக்கீங்க. இதை சொல்லி தானே இவங்க ஜெயிச்சு வந்தாங்க. இன்னைக்கு இப்படி ஒரு தடாலடியான ஒரு குண்டை தூக்கி போடுறாங்களே அப்படின்றது தான். அதாவது 2024 மக்களவை தேர்தல் வந்து வந்துச்சு. அப்போ அந்த மக்களவை தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக பிஜேபி மகாராஷ்டிராவில் தோற்று போச்சு. இது எல்லாருக்குமே தெரியும். எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்க, பிஜேபியோட கோட்டை மகாராஷ்டிரா, கண்டிப்பாக இவங்க அங்கே ஜெயிச்சிருவாங்க, அப்படி இப்படி மூணு பில்டப்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இதெல்லாம் மொக்க பண்ணுற மாதிரி ஒரு ரிசல்ட் அங்கே வந்துருச்சு. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் சுதாரிச்சு, இல்லை இனி நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலை பண்ணாங்க வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, தீவிரமாக ஆலோசனை பண்ணுறாங்க. அதாவது என்ன மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய மந்திரி பஹீன் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து அந்த மாநிலத்தோடைய நிதி அமைச்சர் அஜித் பவார் வந்து வெளியிடுறார். அதாவது என்னன்னா, முதலமைச்சர் பெண்களின் உரிமை தொகை. அவர் வந்து தெளிவாக தான் முடிவெடுத்துருக்காரு. முதலமைச்சர் பெண்கள் உரிமை தொகைனா முதலமைச்சர் வீட்டில் இருக்க பெண்களுக்கான உரிமை தொகையை அவங்க வந்து திட்டம் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த அப்பாவி பெண்கள், இந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த பெண்கள் வந்து நமக்கு தான் முதல்வர் ஏதோ திட்டம் போடுறாரு அப்படின்னு நினச்சி ஓட்டை போட்டிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் வந்து யாருக்காக, அதாவது 18 வயசுலேருந்து 65 வயதுக்கு இருக்கிற பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்க பெண்களுக்காக இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து இவங்க கொண்டு வராங்க. இந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட 2,25,00,000 பெண்கள் வந்து பயன்பெறாங்க. ஏற்கனவே இந்த இது பண்ணியிருக்காங்க, இந்த 1500ன்றது ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தேர்தல் நெருங்கி இருக்கு. 1500 ரூபா இவங்க வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, 2,25,00,000 பெண்கள் வந்து பயன்பெற்று இருந்தாங்க இல்லையா. இது அப்படியே விட்டுருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஏதாவது ஒன்று சொல்லணும், தேர்தல் சமயத்தில் ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டாதான் இன்னும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்காக இவங்க வேற ஏதாவது நலத்திட்டங்கள் கொண்டு வரதுக்காக யோசிக்கிறாங்க. நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது, முன்ன பின்ன செத்தாதானே சுடுகாடு தெரியும் அப்படின்ற மாதிரி. முன்ன பின்ன ஏதாவது நலத்திட்டங்கள் செஞ்சுருந்தா தானே புதுசாக நலத்திட்டங்கள் கொண்டு வர்றதுக்கு. நமக்கு தான் அந்த பழக்கமே இல்லையே, நமக்கு என்ன நலத்திட்டம் செய்யலாம் அப்படின்றது தானே பிஜேபி பொதுவாக அவங்க யோசிப்பாங்க. அவங்க மாடலே அதானே. திடீர்னு மக்களுக்கு ஏதாவது நலத்திட்டம் அறிவிங்க, தேர்தல் வருது அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே இருக்குது பார்த்தீங்களா ஒரு நலத்திட்டம் 1500 ரூபாய், இது 2100 ரூபாவா நான் உயர்த்தி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து இவங்க அறிவிக்கிறாங்க. உடனே அந்த ஊரில் அந்த மாநில பெண்களும், அடடா இவர் அல்லவா முதல்வர், நமக்கு 2100 ரூபா மாசமானா கொடுக்க போகிறாங்க, அதனால் கொண்டாங்க தேர்தலை போடுறோம் பாருங்க ஓட்டை நாங்கள் அப்படின்னு சொல்லி பிஜேபி கூட்டணிக்கு இவங்க வந்து எல்லாரும் ஓட்டை வந்து போட்டு தள்ளியிருக்காங்க. அதுவும் ஒரு சாதாரண வெற்றி இல்லை. கிட்டத்தட்ட இது வந்து 288 தொகுதி இருக்குது மகாராஷ்டிராவில். அதில் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு எதிர்கட்சி அப்படின்ற நிலைமையே இல்லாத அளவுக்கு இவங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து பெற்றிருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல மனுஷனுக்கு என்ன அழகு, நம்மளுக்கு எதனால ஓட்டு விழுந்தது, இந்த மாதிரி மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதுனால தானே ஓட்டு விழுந்தது. அதுவும் 2100 ரூபாய் உயர்த்தி தரணும்னு சொன்னதுனால தானே ஓட்டு விழுந்தது. ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர் ஆனவனே இவர் என்ன பண்ணியிருக்கணும், அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிருக்கணும்.
இந்த கார்த்திக் சொல்லுவார் பார்த்தீங்களா ஒரு படத்தில், இதெல்லாம் ஒரு நல்ல குடும்பத்து பையன் வந்து செய்ய மாட்டான், ஆனால் நான் செய்வேன், ஏன்னா நான் நல்ல குடும்பத்து பையன் கிடையாதுன்னு. அந்த மாதிரி இவர் ஃபட்னாவிஸும் வந்து அதெல்லாம் நல்ல தலைவர்களாக செய்வாங்க, நான் செய்ய மாட்டேன், ஏன்னா நான் ஒரு நல்ல தலைவர் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 2200 ரூபாய் உயர்த்தி தரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெண்களுடைய கணக்குலேயும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் 500 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. அதாவது வடிவேல கேட்பாங்களே, ஏத்தோர என்ன 50 ரூபா தர அப்படின்னு, அந்த மாதிரி அங்கே இருக்கிற எதிர்கட்சிகளான உத்தவ் தாக்கரேவும் சஞ்சய் ராவத்தும் வந்து போய் கேட்டிருக்காங்க, ஏன் இந்த மாதிரி வந்து 2100 சொல்லி 500 ரூபாய் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இது ஏமாத்து வேலை இல்லையா, இது வந்து பிஜேபி கூட்டணியோடைய மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு அடித்து பேசியிருக்காங்க. இப்போ ஏன்னா இவங்க வந்து ஒரு 288 தொகுதியில் 200 தொகுதிக்கு மேலேயே இவங்க வந்து தனியாக ஜெயிச்சு வராங்க அப்படின்னா, ஒரு எதிர்கட்சியே இல்லாத அளவுக்கு இவங்க ஜெயிச்சு வராங்கன்னா அதுக்கு பெரும்பான்மையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2100 ரூபாய் நாங்கள் வந்து உயர்த்தி தரோம்னு இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த காரணம். ஸோ இப்படி வாக்குறுதியை கொடுத்துட்டு இனி நாங்கள் வந்து எங்களால் முடியாது அப்படின்ற மாதிரி நேரடியாக சொல்லாமல் 500 ரூபாயா ஏதோ நானும் தரேன் பொழைச்சிப்போ அப்படின்ற மாதிரி 2100 எங்கே இருக்குது 500 எங்கே இருக்குது, இந்த மாதிரி 500 ரூபாயை வந்து இவங்க கொண்டு போய் போட்டிருக்காங்க. இந்த பிரச்சனை எப்போ வெளியே வந்து பேச பொருளாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 10ஆம் தேதி வந்து இவங்க வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க மகாராஷ்டிராவில். அப்போது அவங்களுடைய நிதியமைச்சர் மற்றும் டெப்டி சிஎம்மான அஜித் பகவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025-26க்கு இந்த மகளிர் உரிமை தொகை நாங்கள் கொடுக்குறோம் சொல்லியிருந்தீங்களா, அதுக்கு நாங்கள் வந்து நிதியை ஒதுக்குறோம் அப்படின்னோடனே, சரி பரவாயில்ல நிதியெலாம் ஒதுக்குறாங்களே, ஏதோ பயங்கரமான அமௌண்ட் வரப்போகுது, 2100 ரூபா தான் வரப்போகுதுன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இவர் ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 36,000 கோடி நாங்கள் வந்து ஒதுக்கியிருக்கோம். என்னம்மா 36,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க, அப்புறம் என்னம்மா நீ ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அங்கே தான் நம்ம கவனிக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த உரிமை தொகைக்கு இவங்க எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46,000 கோடி ஒதுக்கியிருந்தாங்க. ஆனால் இப்போ எப்படி ஒதுக்கியிருக்காங்க, 36,000 கோடி. கொஞ்சம் நினச்சி பாருங்க, 1,500 ரூபாய் ஒரு பெண்களுக்கும் கொடுக்க போகிறேன்னு சொல்லும்போது 46,000 கோடி ஒதுக்குன்னு நீங்கள் 2,100 ரூபாய் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 36,000 கோடி, அதாவது கிட்டத்தட்ட 10,000 கோடி வந்து இவங்க வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இப்படி அவங்க கம்மி பண்ணி அறிவித்த பிறகுதான் இது ரொம்ப தப்பு, இது மக்களை ஏமாற்றும் வேலை, வெறுமனமே ஓட்டுக்காக நீங்கள் இந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சுட்டு இப்போ நீங்கள் அரசியல் கை கழுவுறது சரியில்லை அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்களும் இன்னும் பலரும் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சரி, எதிர்கட்சி தலைவர்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறது தானே அப்படின்னு சொல்ல போனால் அது மட்டும் இல்லை. ஸோ சிவசேனா கட்சி சார்பாக இருக்கக்கூடிய சமூக நீதித்துறை அமைச்சர் சஞ்சய் ஷெர்சாத் அவர் தான் வந்து ஒரு பயங்கரமான விமர்சனத்தை வைக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து முக்கியமான திட்டம், இந்த முக்கியமான திட்டத்துக்கு நிதியை நீங்கள் வந்து நிறுத்தக்கூடாது, உடனடியாக இதுக்கான நிதியை வந்து விடுவிக்கணும். அதாவது பாஜக கிட்டேருந்து நிதியை விடுவிங்க அப்படின்னு தமிழ்நாடு தான் இவ்வளோ நாள் போராடிட்டு இருந்து, ஆனால் இப்போ ஒரு மாநில அரசுக்குள்ளேயே தயவுசெய்து நிதியை கொடுங்க அப்படின்னு பாஜகவோட கூட்டணி அலைன்ஸில் இருக்கிறவங்களே வந்து இன்னைக்கு நிதியை விடுவிங்க அப்படின்னு கெஞ்சி கேட்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, பிஜேபி கிட்ட ஒரு நிதி போயிடுச்சுன்னா அதை விடுவிச்சு வாங்குறது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் அப்படின்றது தெரிய வருது. ஸோ இன்னும் அவர் என்ன அப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஏற்கனவே சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த 1,500 ரூபாய் கொடுக்குற 2,100 ரூபாய் கொடுக்குற அப்படின்னு, இதுக்கு நிதித்துறை அமைச்சர் வந்து பொங்கி இருக்கணும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் சமூக நீதித்துறை அமைச்சர் ஏன் இவ்வளோ தூரம் பொங்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் அங்கே என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்கிறாங்களே இந்த 1,500 ரூபாய் இதுக்கு எங்கேருந்து இவங்க நிதி ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக நீதித்துறையிலேருந்து கிட்டத்தட்ட 410 கோடி வந்து இவங்க நிதி ஒதுக்கி இருக்காங்க. இதே மாதிரி பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேம்பாட்டு திட்டத்துக்குன்னு ஒரு துறை இருக்குது, அந்த துறையிலேருந்து 335 கோடி வந்து இவங்க ஒதுக்கி பெண்களும் குழந்தைகளுக்குமான மேம்பாட்டு இதுவாக வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஆக இவங்க கிட்ட ஆரம்பத்திலே வந்து பெருசாக ஒன்றும் நிதி இல்லை, இந்த துறை அந்த துறைன்னு அங்கேருந்து பிச்சு பிடுங்கி போட்டு தான் இவங்க வந்து ஓட்டியிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு நல்லா ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, நம்மளால் 2,100 ரூபாய் ஏற்றினா கொடுக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சும் ஒரு நலத்திட்டத்தை இவங்க அறிவிக்கிறாங்கன்னா அது முழுக்க என்னவா இருக்குது, ஓட்டு வாங்கணும், இதெல்லாம் கேட்கவா போகிறாங்க, நம்ம கையில் தான் இருக்கே மதக்கலவரம், அதை ஏதாவது ஒன்று இறக்கி விட்டால் மறந்து மக்கள் அது பின்னாடி ஓடிடுவாங்க அப்படின்ற தைரியத்தில் தான் இவருக்கு இந்த மாதிரியான இதை சொல்லியிருக்காரு. ஆக இவருக்கு சமூக நீதித்துறை அமைச்சருக்கு என்னன்னா, இப்படி தொடர்ந்து சமூக நீதித்துறையிலேருந்து நீங்கள் வந்து காசை எடுத்து தாரவாத்து இருந்தீங்கன்னா என்னுடைய துறையை வந்து இழுத்து மூடிட்டு கதையை சாத்திட்டு கல்லவை கட்டிட்டு கிளம்ப வேண்டிய நிலைமை ஆகிடும். அதனால் என் துறையை நான் பாதுகாக்க வேண்டிய அவசியத்தில் நான் இருக்கேன். அதனால்
இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, இந்த காசை இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நிதியை ஒதுக்கி நீங்கள் வந்து இந்த மகளிர் உரிமை தொகையை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் கேட்குறாரு. ஆனால் இந்த மகாராஷ்டிரா அரசு என்ன அப்படி சொல்லுது பார்த்தீங்கன்னா, இல்லை, மகாராஷ்டிராவோட மாநில அரசு வந்து மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் மாட்டிகிட்டு இருக்கோம், அதனால எங்களால் இது வந்து இன்னும் மேலே வந்து கொடுக்க முடியாது, அதனால எங்ககிட்ட இப்போதைக்கு 500 ரூபாய் தான் தர முடியும், அதையும் இஷ்டம் தான் வாங்குங்க, இல்லை கட்டி நடை கட்டுங்க அப்படின்ற மாதிரியான இதில் தான் தோரணில் தான் பேசியிருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கே நீங்கள் வந்து நிதி பத்தலை, நாங்கள் திண்டாடுறோம் அப்படி இப்படின்னு நீங்கள் கதை விடுறீங்களே. நீங்கள் வந்து சொல்கிறாரு, அதாவது இங்கே இருக்க பிஜேபி மாநில தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் திராவிட மாடல் வந்து சரியில்லை, அவங்க சும்மா ஏமாத்திட்டு இருக்காங்க, அவங்க பிச்சை காசு கொடுக்குறாங்க. ஏமா அந்த பிச்சை காசை அவங்க 4 வருஷம் கொடுத்து இப்போ 5வது வருஷமாக கொடுத்துருக்காங்க. இப்போ நடந்த பட்ஜெட் தாக்கல் 2025-26 13,807 கோடி ரூபாய் வந்து நிதியை வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக அவங்க ஒதுக்கி இருக்காங்க அப்படின்ற தகவல் நம்மளுக்கு வரும்போது, ஸோ நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாக ஓடிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளை பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது வந்து ஃபெயிலியர் மாடல் அரசு அப்படின்னு. இவங்க ஃபெயிலியராக இருக்காங்க. இப்போது கல்வியிலேயே நம்ம தான் வளர்ச்சியில் இருக்கோம். இந்த மாதிரி நலத்திட்டங்கள் கொண்டு வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுல நாங்கள் தான் வளர்ச்சி, தமிழ்நாடு தான் வளர்ச்சி இருக்குது. தொழில்துறையில் நாங்கள் தான் வளர்ச்சி இருக்கோம், டெக்னாலஜியில் நாங்கள் தான் வளர்ச்சியாக இருக்கோம். இப்போ எல்லாத்துலேயுமே வளர்ச்சியாக இருக்கிற தமிழ்நாடை பார்த்து, இல்லை திராவிடத்தால் தமிழ்நாடு வந்து பின்தங்கி இருக்குது, திராவிட மாடலால் தமிழ்நாடு வந்து ஒன்றும் இல்லாமல் போச்சு, நாங்கள் ஆட்சிக்கு வந்திருந்தால் ஆஹா ஓஹோன்னு இருந்திருப்பீங்க, அதனால நீங்கள் மாற்றி எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேன்வாஸ் பண்ணுறாங்க. தயவு செய்து நீங்கள் இந்த கேன்வாஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, தேர்தல் காலத்தில் வந்து சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி பிஜேபி ஆள்கின்ற மாநிலத்துக்குலாம் போய் பாருங்க, அங்கே எந்த மாதிரியான லட்சணத்தில் அவங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்து இங்கே தமிழ்நாடோட கம்பேர் பண்ணுங்க. அதாவது சக்ஸஸ்ஃபுல் மாடலை பார்த்து இது ஃபெயிலியர் மாடல் கூட கொண்டு போய் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறது, யாராவது 3வது படிக்கிற பையன் கேட்டால் கூட சிரிச்சிருவான் வாய் விட்டு. தமிழ்நாட்டில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை இருக்கு பார்த்தீங்களா, இது மூலயமா பயனடைகிற பெண்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி பெண்கள் வந்து இதில் பயனடைகிறாங்க. இதே அங்கே கொடுக்க முடியாது, நிதி பத்தலை, நிதி நெருக்கடி, 1,500 ரூபா நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி 2,200 ரூபாய் ஏற்றி கொடுக்குறோன்னு சொல்லி 500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அங்கே எவ்வளோ பெண்கள் இது வந்து பயனடைகிறாங்க பார்த்தா. அதாவது இங்கே தமிழ்நாட்டில் வந்து 15 லட்சம் கோடி வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அங்கே மகாராஷ்டிராவில் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 2 லட்சம் கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் அதையும் வந்து என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க பேசியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்க திராவிட மாடல் வந்து ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு. ஸோ இவங்க கொண்டு வர எல்லா திட்டங்களும் வந்து வெறும் ஓட்டு அரசியலுக்காக தான். இப்போ தெரியுதா ஏன் வந்து இவங்க கொண்டு வர போகிற இந்த சாதி கணக்கெடுப்பு வந்து எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையாது அப்படின்றது எதிர்கட்சிகளும் மற்ற கட்சிகளும் வந்து இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை, சாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணுறேன் அப்படின்னு நிதியே ஒதுக்காமல் அதுக்காக அவர் வந்து சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ இவங்க சொல்கிறது எல்லாமே சொல்லாதான் இருக்கும், எதுவே நடைமுறைக்கு வராது அப்படின்றதுக்கு இப்போ மகாராஷ்டிரா நடந்த இந்த மகளிர் உரிமை தொகை ஃபெயிலியர் மாடலே ஒரு சாட்சி.